ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னைக்கெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என்னைக்கெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா, ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா. இந்த நல்ல நேரத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்விதமாக நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் அவரை துதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கத்தக்க நல்ல தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து இந்த 10ஆம் மாதத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார், நம்மை பலப்படுத்தினார். இந்த நேரத்தில் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக விசுவாச அறிக்கை செய்ய போகிறோம். நாம் எல்லாருமாக எழுந்து நின்று விசுவாச அறிக்கை செய்வோம். அறிக்கையின்படியே கர்த்தர் இந்த மாதம் முழுவதுமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. விசுவாச அறிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய தேவனாகவும் என்னுடைய இரட்சகராகவும்
நான் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டு கன்னி மரியாளிடத்தில் பிறந்து சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றார் என்றும் அவர் சீக்கிரமாக மீண்டும் வரப்போகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய எல்லா ஆராதனைக்கு பாத்திரரும் என் வாழ்வின் வழிகாட்டியுமாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவனை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தையும் உண்மையாய் தேவனுக்கு கொடுப்பதையும் திருச்சபையிலே தேவ பணி செய்வதையும் நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் பிழையற்ற பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தை என்று நான் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அதுவே என் அடையாளம். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதம் என்னை குறித்து என்ன சொல்கின்றதோ அவைகளை என்னால் செய்து முடிக்க முடியும். இந்நாளில் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்துடன் தேவனுடைய வார்த்தையை நான் கவனிக்கையில் ஜெயமுள்ள வாழ்விற்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் சுகம் பெற்றேன், நான் அபிஷேகம் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். நான் இனி ஒருபோதும் முன்பு போல இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். இந்த நாளுடைய இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக நாம் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அக்டோபர் மாதத்திற்காக கர்த்தரின் இருதயத்தில் வைத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்கள் முன்பதாக வைக்க வாஞ்சிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் உண்மையாகவே என் இருதயத்தில் தேவன் வைத்தார். அதை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் இவ்விதமாகவே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கின்றேன். 3 விதமான வாக்குத்தத்தங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் என்னென்றால், முதலாவதாக அவர் சொல்லுகிறார், தாகமுள்ள யாவர் மேலும் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது முதல் வாக்குத்தத்தம். 2ஆம் வாக்குத்தத்தம், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். 3ஆவதாக, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த 3 காரியங்கள் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று நாம் விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே கர்த்தர் இந்த 3 காரியங்களை நமக்கு சொந்தமாக்குவாராக. அல்லேலூயா. முதல் வாக்குத்தத்தம் என்னன்னா, தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன். எந்த ஒரு மனுஷன் தாகமாய் இருக்கிறானோ அவன் மேல்தான் தேவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் தாகத்தோடு இல்லையோ அவனுக்கு தண்ணீர் அவசியம் இல்லை. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பந்தியில் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்துட்டு அதிகமாக சமைச்சிருந்தா, இல்லைன்னா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு அந்த பரிமாற விதம் தெரியலன்னா வேணான்னு சொன்னால் கூட போட்டுக்கிட்டே இருப்பாங்க.
எப்போ தண்ணி இருக்குப்பான கூட வந்துட்டு அதில் மறுபடியும் ஊற்றி கீழெல்லாம் கொட்டுவாங்க. இப்போது ஆனால் முறை என்னென்னா, யாருக்கு இல்லையோ, யார் தாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து தண்ணீருடைய அருமை புரியும். தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களுக்கு தரேன். யாருக்கு தருவேன் என்றால், யார் தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்திலே விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த விஷயத்திற்காக தாகமாக இருக்கிறீர்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. தேவன் தெளிவாக சொல்கிறார், உங்கள் எல்லாருக்குமே தருவேன் என்று தேவன் சொல்லலை. எந்த ஒரு மனுஷன் தாகமாக இருக்கிறானோ, ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஏக்கமாக இருக்கிறீர்கள். தாகம் என்று சொல்வதற்கும் ஏக்கம் என்று சொல்வதற்கும் ரெண்டும் ஒன்று தான். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏக்கமாக இருக்கிறீங்க, இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு செய்தாக வேண்டும், இது என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்லி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஏக்கமாக தாகமாக இருக்கிறீர்களே, கர்த்தர் அதை வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். இதில் ரெண்டு அனுபவங்கள் இருக்கிறது. முதலாவதாக, ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்கின்ற தாகம் அவசியம். அதே நேரத்தில் இந்த காரியம் தேவனால் தான் எனக்கு நடக்கணும் என்கின்ற தாகம் அவசியம். வித்தியாசம் இருக்குங்களா? இப்போ உலகத்திற்கு எல்லாருக்குமே கூட வந்துட்டு நான் அதை செஞ்சு முடிச்சிடணும் என்கின்ற ஒரு தாகத்தோடு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அந்த தாகத்திலே ஒரு தெளிவு அவசியம். நான் இந்த காரியத்தை செய்யணும், ஆனால் தேவ கிருபையினால் செய்யணும், தேவ தயவினால் நான் செய்யணும். சுய பலத்திலே நான் செய்யக்கூடாது, தேவனுடைய கிருபையினால் செய்யணும் என்கின்ற உணர்வு அவசியம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எப்போ ஒரு கிறிஸ்தவன் எனக்கு எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் தேவனால் இருந்து மாத்திரமே வர வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவோடு இருப்பானோ அந்த மனுஷன் இடறி போவதே இல்லை. எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு பிசாசு கொடுத்தாலும் வாங்கிப்பான், யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. இல்லை, அப்படி வேண்டாம். எனக்கு ஆசீர்வாதம் என்று ஒன்று வந்தால் அது தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வரணும், பரத்திலிருந்து மாத்திரமே எனக்கு நன்மை வர வேண்டும் என்கின்ற உணர்வு அவசியம். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் என் தேவன் கொடுக்கலன்னா எனக்கு ஆசீர்வாதமே வேண்டாம், நான் அப்படி இருந்துடுறேன் என்கின்ற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். பொதுவாக நீங்கள் சிறு பிள்ளைகளை சில பேர் வளர்த்துருப்பாங்க. அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த அந்த குழந்தைய அந்த சிறுவனை பார்க்க வீட்டுக்கு போவீங்க. பார்க்குறது போகிறோன்றதுக்காக நல்ல சாக்லேட் எல்லாம் வாங்கி போவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, அது சாக்லேட் காட்டணுன்னே திப்புன்னு ஓடி வருவான்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க வீட்டில் நல்லா ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. என்ன ட்ரைனிங் பண்ணா, யார் என்ன கொடுத்தாலும் வாங்கவே கூடாது. அங்கே போய் வகை வகையாக சாக்லேட் எடுத்து காட்டினா வேண்டான்னு விடுவான். அப்போ நமக்கு முகத்தில் இருக்கிற சிரிப்பு போய்டும், சந்தோஷம் போய்டும். இப்படி மொக்கை வாங்குறதுக்கு நான் எதுவுமே வாங்கிட்டு வராமல் இருந்திருக்கலாமே, இல்லைன்னா நேரம் அந்த கவர் எடுத்து அவங்க அம்மா கொடுத்துட்டு உட்காந்துருக்கலாமே நம்ம நினைப்போம். என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்கள் அந்த நாய்கள் கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படின்னா, அவங்க சொன்னால் தான், எஜமான் சொன்னால் தான் சாப்பிடும் அந்த நாய், இல்லைன்னா சாப்பிடாது. அவங்களுக்கு என்னென்னா, அந்த குழந்தைக்கும் சரி பிராணிகளுக்கும் சரி எப்படி பயிற்சி கொடுத்துருக்குறாங்கன்னா, உனக்கு எவ்வளோ பசித்தாலும் நான் சொன்னதான் நீ சாப்பிட்ணும், நான் கொடுத்தா தான் நீ வாங்கிக்கணும். இந்த ஒரு மனது இருந்தால் அந்த குழந்தை யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு வந்துட்டு யாரும் வந்துட்டு தவறான ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியுமோ இல்லைன்னு தெரியல, ட்ரெயினில் போகும்போது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எதை கொடுத்தா சாப்பிடக்கூடாது, தெரியுமா தெரியாதா? தெரியும் நினைக்கிறேன். எங்கள் சொந்தக்காரங்கள ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு அண்ணன் முறை. அவருக்கு என்ன வந்துட்டு சோஷியலிசம், எப்போ பார்த்தாலும் வந்துட்டு பயங்கர சோஷியலாக இருப்பார். பக்கத்தில் யார் உட்காந்து வந்துட்டு அக்கா அண்ணா தங்கச்சி அப்படின்னு சொல்லி பேசி கலகலன்னு பேசுவார். ஆனால் ஒரு தடவை என்னாச்சுன்னா வந்துட்டு கலகலன்னு பேசும்போது பிஸ்கட் ஒன்று கொடுத்தாங்க, சாப்பிட்டாரு. போய் கடைசி ஸ்டேஷனில் தான் வந்துட்டு படுத்துகிட்டே இருந்தார். இப்போ பிஸ்கட் கொடுத்துட்டு எல்லாத்தையும் உருவிட்டு போனவங்க இருக்கிறாங்க. அப்படி நம் சபையில் அப்பா சபையில் நிறைய பேரை நான் கண்டிருக்கிறேன். ஒரு ஐயா வந்துட்டு நெல்லூர் வரைக்கும் போகணும், பினாக்கினி எக்ஸ்பிரஸ் ஏறினார். அவர் நெல்லூரில் இறங்கி அவர் ஊருக்கு போய் வந்துட்டு நிலம் வாங்கணும், ஒரு 2-3 லட்சத்தை வச்சுட்டு ஏறினார். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட்டி எழுப்பும்போது அவர் விஜயவாடாவில் தான் எழுப்பினார். நடுவில் சூலூர்பேட்டில் அவருக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்துட்டாங்க. இப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிஸ்கெட்டு நல்லது தான், ஆனால் பிஸ்கெட்டுக்குள்ளே வேறு பிரச்சனை கூட இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும், நல்ல காரியங்கள் பெற்றுக்கொள்வது எவ்வளோ முக்கியமோ அது யார் கொடுக்குறாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போது ஒரு அப்பா குழந்தைக்கு ஒரு பொருள் கொடுப்பதற்கும் அந்நியன் அந்த குழந்தைக்கு ஒரு பொருள் கொடுப்பது வித்தியாசம் இருக்குது தானே.
அப்பா வந்துட்டு அவன் வளர வேண்டும் என்று கொடுப்பார், அந்நியனோ அதை வச்சு ஏதாகலும் அவனுக்கு ஒரு சுய லாபம் வேண்டும் என்று கொடுப்பான். ஆகவே ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதில் ஒரு ஒரு குறிப்பாக எனக்கு தேவனிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். பிசாசு கொடுத்தா எனக்கு வேண்டாம். இப்போ ஜுரம் வருது, அப்போ வந்துட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏம்மா நீங்கள் போய் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு வாரம் 2 வாரம் முட்டி கால் போட்டு ஜெபம் பண்ணோம், அது நடக்குமோ நடக்காதோ, அங்கே போங்க, அந்த பாய் இருப்பார், அவர் அந்த இறகு வச்சு அப்படி துப்புவார், துப்புன்னு அடுத்த செகண்டே வந்துட்டு ஜுரம் கீரம் எல்லாமே போயிடும். ஆனால் உண்மையாக போகும், தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு போயிருக்கு. இப்போ இதுதான் ஒரு கேள்வி. ஜெபம் பண்ணோம், ஒரு வாரம் ஜெபம் பண்ணோம், போகுமா போகாத, கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் துப்புனா போயிடுதே. ஆனால் துப்புனா ஜுரம் போவோம், 4 பேர் உள்ள வந்து உட்காரோம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். பிசாசு நன்மை செய்கிற மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய தேவன் வேதனையை கூட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இதனாலே நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவனிடத்திலிருந்து மாத்திரமே வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அவசியம். நான் தாகமாக இருக்கிறேன், என் தாகம் தீர்க்க வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும், ஆனால் அதை தேவன்தான் தீர்க்க வேண்டும் என்கின்ற தாகம் அவசியம். அந்த தாகம் இருந்தால் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. 42ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நல்ல கவனிங்க. இப்போ வந்துட்டு மான் தண்ணிக்கு கதறுவது போல அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. தாவீதுக்கு, ராஜாவுக்கு ஒரு தேவை இருக்குது. அவன் தாகத்தோடு இருக்கிறான். ஆனால் அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? தேவ சமூகத்திலே போய் நான் தேவனுடைய சமூகத்திலே தாகமாக இருப்பேன் என்று சொல்லுகிறான். எனக்கு தாகமாக இருக்குது, ஆனால் நான் உலகத்தின் பக்கம் போக மாட்டேன். அந்த தாகம் தீர்க்கப்பட நான் தேவன் மேலேயே தாகமாக இருப்பேன், அவருடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் எந்த விஷயமாக கூட காணப்படலாம். பொருளாதார நெருக்கடி மாற வேண்டும் என்று இந்த மாதத்தில் நீங்கள் தாகமாக இருக்கலாம். இல்லை என்றால் வியாதி மாற வேண்டும் என்று நீங்கள் தாகமாக இருக்கலாம். ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற தாகம் உங்களுக்கு காணப்படலாம். எதிர்காலத்திற்கு குறித்து தாகமாக காணப்படலாம். எந்த தாகமாக இருந்தாலும் சரி, அந்த தாகத்தை தேவன் மேலே நீங்கள் வைப்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த தாகத்தை தீர்ப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் தாகமாய் இருக்கிறேன், உம்முடைய சமூகத்திற்கு நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு மனுஷன் ஒரு காரியத்திற்காக தாகமாக தேவ சமூகத்தில் வந்தால் தேவன் என்ன செய்வார்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு சத்தம் அப்போஸ்தலனாகிய யோவான் கேட்கிறான். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வர கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்கின்ற சத்தம் உண்டாயிற்று. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தாகமாய் இருக்கிறேன், தேவ சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன் சொல்லுகிறான். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே இயேசுவானவரும் சொல்லுகிறார், எந்த ஒரு மனுஷன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்திலே வர கடவன். அங்கே போகாதீங்க, வேற எங்கேயும் போகாதீங்க, என்னிடத்துல வர கடவன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. இன்னும் ஒரு பகுதி வாசிக்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவர் சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க தாகமா இருந்தா என்கிட்ட வந்தீங்கன்னா இலவசமாக நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்களுக்கு இனிமேல் தாகமே இருக்காது என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம் சபைக்கு உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீங்கள் தாகமாக இருந்தால் உங்களுடைய தாகத்தை தேவன் இந்த மாதத்திலே தீர்ப்பாராக. அது எந்த தாகமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நிச்சயமாகவே தீர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே சிமியோன் என்கின்ற வயதானவரும் அண்ணா என்கின்ற ஒரு வயதான பெண்மணியும் கூட ஒரு தாகத்தோடு காணப்பட்டார்கள். என்ன தாகம் தெரியுமா? இயேசுவை நான் காண்கின்ற வரை சாகக்கூடாது. இதுதான் அவங்களுடைய தாகம். அவங்க வந்துட்டு வயசாகிட்டே இருக்கு, அவங்க வந்துட்டு வீட்டில் கூட கிடையாது, அவங்கள பார்த்துக்க யாருமே இல்லை, தேவாலயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தாகமல் என்ன தெரியுமா? இயேசுவை காண்பதற்கு முன்பதாக நான் சாகக்கூடாது என்கின்ற தாகம் இருந்துச்சு.
அந்த தாகத்தை தேவன் தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மரியாள் அந்த குழந்தை தேவாலயத்திற்கு கொண்டு வரும் பொழுது சிமியோனும் இயேசுவானவரை தூக்கினான், அன்னாலும் இயேசுவானவரை தூக்கி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நோக்கம் நிறைவேறி சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். எந்த ஒரு மனுஷன் தாகத்தோடு இருக்கிறானோ அந்த தாகத்தை தேவன் தீர்ப்பார். இப்பொழுது அன்னாள் சிமியோனுடைய தாகம் ஒரு ஆவிக்குரிய தாகம், இயேசுவை காண வேண்டும் என்கின்ற தாகம். மோசே கூட வந்து ஒரு தாகத்தோடு இருந்தான். ஆண்டவரே, எல்லாருமே உங்கள் சத்தத்தை கேட்குறாங்க, நான் ஏன் உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்கின்ற தாகம் இருந்துச்சு. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் ஏதோ ஒரு தாகம் இருக்கா? நான் அதிகமாக தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும், எனக்கு இந்த கிருபை வரங்கள் வேண்டும், எனக்கு இந்த அற்புதங்கள் செய்கிற வரங்கள் வேண்டும், பிரசங்கிக்கிற வரம் வேண்டும், கர்த்தருக்காக வைராகியம் இருக்கிற வரம் வேண்டும் என்கின்ற ஆவிக்குரிய தாகம் உங்களுக்கு சிமியோனுக்கு இருந்தது போல, அன்னாளுக்கு இருந்தது போல உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாகவே இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பாரா. அல்லேலூயா. ஆவிக்குரிய தாகம் மாத்திரம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு சரீர பிரகாரமான சுகம் வேண்டும் என்கின்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருந்தால் கூட தேவன் அதை தீர்ப்பார். பரிதுமை குருடனை குறித்து நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது, இந்த வழியாக இயேசுவானவர் போகிறார், அவர் வியாதிகளை குணமாக்குகிறார் என்கின்ற ஒரு வார்த்தை அவனுக்கு கேட்கப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு இருக்கிற ஒரே தாகம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? இயேசுவானவரை நான் சந்திக்க வேண்டும். இதுதான் ஒரே தாகம். அவரை நான் சந்தித்தால் என் பார்வை மறுபடியும் கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம், என் குருட்டு நிலைமை மாற வேண்டும் என்கின்ற தாகம், அந்த மாற்றம் இயேசுவினால் உண்டாக வேண்டும் என்கின்ற தாகம் அவனுக்கு இருந்துச்சு. ஆகவே அவன் தாவீதின் குமாரனே என்று சொல்லி உரத்த சத்தமாக ஜெபிக்கும் பொழுது தேவன் நின்று அவனுடைய குருட்டு வாழ்க்கையை மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளில் தேவ ஜனமே, ஆவிக்குரிய காரியத்தின் மேல் மாத்திரமல்ல, உங்களுடைய சரீர பிரகாரமான சுகத்திற்காக, விடுதலைக்காக நீங்கள் தாகமாக தேவ சமூகத்திலே இந்த மாதத்திலே ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களுடைய தாகத்தை தேவன் தீர்ப்பாராக. அது எப்படிப்பட்ட தாகமாக இருந்தாலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் உளமாற விசுவாசித்து நான் சொல்கிறேன், நான் எப்பொழுதெல்லாம் கூட தேவ சமூகத்திலே ஒரு விஷயத்திற்காக நான் கேட்கிறேனோ, நான் கேட்டதை தேவன் கொஞ்சம் கூட மாறாமல் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். தேவன் உங்களுடைய தாகத்தை தீர்ப்பார். ஆனால் நீங்கள் அந்த வாஞ்சையோடு காணப்பட வேண்டும். என்னுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் 100% தேவனை சார்ந்திருக்கிறபடினாலே அவர் என்னை கைவிட மாட்டார். வேறு எதுவுமே கிடையாது. இந்த நம்பிக்கை தான் இந்த நாள் வரை என்னை வழி நடத்துகிறது. தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறான். பரிதுமை குருடனுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு, சரீர பிரகாரமான விடுதலை பெற வேண்டும் என்று. ஆனால் அது யாரிலிருந்து வரணுமா? தேவனிடத்திலிருந்து தான் வரணுமா. ஒருவேளை நான் கூட வந்துட்டு எங்கேயாவது போய் கடன் வாங்கலாமா, இல்லைன்னா எங்கேயாவது போய் வட்டிக்கு வாங்கலாமா, யார்கிட்ட போய் கேட்கலாமா, நான் அப்படி செஞ்சுருந்தா என்ன அர்த்தம்னா என் தாகத்தை தீர்க்க மனிதர்களை நம்புகிறேன், என் திராணியை நம்புகிறேன் என்று பொருள். ஆனால் தேவனை நம்பும் பொழுது அவர் அதிசயமாய் செய்வார். நம்ம இங்கிருந்து வருமா அங்கிருந்து வருமான்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆஸ்வதிப்பார், கொள்ளை பொருளை நமக்கு கொடுப்பார். ஆனபடினாலே சிமியோனும் அன்னாலும் ஆவிக்குரிய விஷயத்திற்காக தாகமாக இருந்தார்கள். கர்த்தர் அந்த தாகத்தை தீர்த்தார். பரிதுமை குருடன் சரீர பிரகாரமான விஷயத்திற்காக தாகமாக இருந்தான். கர்த்தர் அந்த தாகத்தையும் தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். தாவீதுக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. என்ன தாகம்னா, என் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கின்ற தாகம் இருந்துச்சு. அதை கட்டுற வரைக்கும் நான் என் படுக்கையில் ஏற மாட்டேன் என்கின்ற தாகம் இருந்துச்சு. ஆனால் அந்த தாகத்தை கர்த்தர் அவனுடைய மகனை கொண்டு தீர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அவன் மகன் செய்தால் கூட அந்த பணத்தை எல்லாம் கூட யார் சேமித்து வச்சு தெரியுமா? அவங்க மகன் கிடையாது, தாவீது தான். எத்தனையோ ராஜாக்கள் முன்பு இருந்தாங்க, பின் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் கூட அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ கூட என்ன சொல்ல தெரியுமா? சாலமோன் கட்டின தேவாலயம், ஆனால் கட்டுவதற்கு ஃபண்டு கொடுத்தது யாரு? அவங்க அப்பா. ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த தாகம் இருந்துச்சு. அந்த தாகத்தை தேவன் பூர்த்தி செய்தார். அதுக்கு அடுத்தது சாலமோன் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிற்பாடு எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க. ஆனால் ஒருத்தனுக்கு கூட அந்த தாகம் இல்லை. தாகம் இல்லாததுனால அவர்களால் அது செய்ய முடியல. இந்த நாளில் தேவன் உங்களுக்கும் சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன தாகமோ அதை தான் நான் தீர்ப்பேன். இப்போது நிறைய எசேக்கியா ராஜா இருந்தார், பல ராஜாக்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாரும் கூட யோசியா ராஜா இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு என்ன தாகம் இருந்ததோ அதை தீர்த்தார்.
அவங்களுக்கு இல்லாத தாகத்தை கர்த்தர் அவங்களுக்கு தீர்க்கலை. தாவீதுக்கு ஒரு விசேஷமான தாகம் இருந்துச்சு. இந்த நாளில் கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய தாகத்தை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். உங்களுடைய விஷனை பெருசாக்கிக்கணும். பெரிய விஷயத்தின் மேல் தாகமாக இருக்கணும். என்ன ஆண்டவரே, இன்னைக்கு சோறு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும், இன்னைக்கு வண்டி தள்ளிட்டு அதுவே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்று சொல்லுவாங்க. பெரிய விஷயத்திற்காக நீங்கள் தாகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாகத்தை தேவன் தீர்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே நீங்கள் அன்னாலை போல, சிமியோனை போல ஆவிக்குரிய விஷயத்தில் தாகமாக இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்ப்பார். பரிதுமை குருடனை போல சரீர பிரகாரமான விஷயத்தில் தாகமாக இருந்தாலும் கர்த்தர் தீர்ப்பார். தாவீதை போல ஒரு மேலான எதிர்காலத்திற்காக, லட்சியத்திற்காக நீங்கள் தாகமாக இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்க்கிறவராக இருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று தேவன் வாக்குரைக்கிறார். ஆனால் அந்த தாகம் தேவன் மேலே இருக்க வேண்டும். என் தேவனே செய்ய வேண்டும் என்கின்ற தாகம் இருக்க வேண்டும். அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது. என்னுடைய திறமையின் மேல் அல்ல, என்னுடைய படையின் மேல் அல்ல, என்னுடைய ராஜ்யத்தின் மேல் அல்ல, ஜீவனுள்ள தேவன் மேலேயே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். முதலாவதாக கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகளை, ஏக்கங்களை இந்த மாதத்திலே பூர்த்தி செய்வராக. விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசுவானவர் சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் விசுவாசித்தால், உங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கும் என்று நம்பினால் கர்த்தர் அதை செய்வார். கொஞ்சம் கூட மாற்றமே ஏற்படாமல் கர்த்தர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். முதலாவதாக உங்களுடைய தாகத்தை தேவன் தீர்ப்பார். இரண்டாவதாக தேவன் என்ன சொல்கிறார் என்றால், வறண்ட நிலத்தின் மேலே நான் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது ரெண்டாவது அனுபவம். உங்களுடைய வாஞ்சைகளை தீர்ப்பது ஒரு அனுபவம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்கிறார். வறண்ட நிலம்னா எல்லாமே காய்ந்து போச்சு. இனிமே அங்கு ஒரு விஷயம் துளிர்ப்பதற்கு, வளர்வதற்கு சாத்தியமே இல்லை. அதுதான் வந்துட்டு வறண்ட ஒரு நிலம். வறண்ட நிலத்திலே புல் முளைக்குமா, பயிர் முளைக்குமா, காய்கனி வருமா என்றால் வராது. எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற ஒரு அனுபவம் தான் வறட்சியான ஒரு அனுபவம். தேவன் சொல்லுகிறார், வறண்ட அனுபவத்திலே கூட நான் ஒரு விஷயத்தை துளிர்க்க செய்ய ஆறுகளை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயம் இன்னும் முடிஞ்சே போச்சு, இனிமேல் அது நடக்கவே நடக்காது, அதுதான் முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ் என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் எது இருக்கிறீங்களோ கர்த்தர் அந்த கதவை மறுபடியும் திறந்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே ஒரு புதிய நம்பிக்கையை இந்த மாதம் கொண்டு வருவாராக. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான அனுபவம். தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் அடுத்தபடியாக சொல்லுகிறார், உன் வாஞ்சி நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, இந்த காரியம் இனிமேல் நடக்காது என்று நீ எதை குறித்து நினைத்தாயோ அதை நான் மறுபடியுமாக செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹோப் இன் தி ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க. இனிமேல் நம்பிக்கையே இல்லை என்கின்ற இடத்துல கர்த்தர் நம்பிக்கை கொடுப்பார். வனாந்திர வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு இடத்துல அவர்கள் வறட்சியான ஒரு பாதைக்குள்ளாக போகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடையாது. ஒரு அருவி இல்லை, ஒரு நதி இல்லை, ஒரு நீரூற்று இல்லை, ஒரு குட்டை இல்லை, குளம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. வனாந்திர வழியாக அவர்கள் போகும் பொழுது செத்து போவோம் என்று நினைக்கிறார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் எப்பவும் போல அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் டயலாக் இருக்கும். என்ன தெரியுமா? எங்களுக்கு என்ன எகிப்தில் கல்லர் இல்லைன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்தீங்க, அங்கிருந்து அங்கே செத்து போன எங்களை அடக்கமாக பண்ணியிருப்பாங்க, இங்கே எங்களுக்கு அடக்கம் பண்ண கூட ஒன்றும் கிடையாது. ஒரு டெம்ப்ளேட் டைலாக் வச்சுருப்பாங்க. எதுக்கு? கறி இல்லைனாலும் இதே டைலாக் தான், அவங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் இது டைலாக் தான், தண்ணி இல்லைன்னா ஒரே டைலாக். இதுக்கு நாங்கள் அங்கேயே இருந்திருப்போமே, எகிப்தில் இருந்திருப்போமே, பார்வன் அடித்தா கூட எங்களுக்கு சோறு போட்டானே, எங்களை இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே. இப்படி சொல்லும் பொழுது இனிமேல் தண்ணிக்கு எங்கே போவோம்? மழை வரவும் வராது, இங்கே எங்கேயுமே கண்ணு கட்டின தூரத்தில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்போது வனாந்திரத்திலே கர்த்தர் கண்மலையை பிளந்து தண்ணீர் ஊற்றை கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் அல்லேலூயா. 105ஆம் சங்கீதம் 40-41 வசனங்களை வாசிக்கும் பொழுது 105ஆம் சங்கீதம் 40-41 வசனங்களிலே, கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், வான் அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார், கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டு என்று நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அவர் கண்மலையை திறந்தார், வறண்ட நிலத்தில் தண்ணீர் ஆறாக ஓடிட்டு என்று நாம் பார்க்கின்றோம். வாய்ப்பே இல்லை.
ஆனால் எப்போ செஞ்சார் தெரியுமா? அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் வாய்ப்பில்லாத சாத்தியமில்லாத இடத்துல ஒரு காரியத்தை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே எப்பொழுது வறண்ட நிலத்திலே தண்ணீர் ஓடும் பொழுது ஜீவன் உண்டாகுமோ அவனமாகவே நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய சமூகம் என்கின்ற பிரசன்னத்தினாலே அந்த தண்ணீரினாலே வாய்ப்பில்லை சாத்தியமில்லை என்று நினைக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் சாத்தியமாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இது ரெண்டாவது வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஏதாவது இதுவாக கூட காணப்படலாம். ஒருவேளை குடும்ப உறவுகளிலே ஒரு பெரிய விரசல் காணப்படலாம். இல்லை என்றால் ஆரோக்கிய விஷயத்திலே இனிமே பிழைக்க மாட்டாங்க என்கின்ற சூழல் காணப்படலாம். இல்லை என்றால் எதிர்கால விஷயத்தில் எனக்கு அந்த வேலை கிடைக்காது, அந்த காரியம் எனக்கு நடக்காது என்கின்ற ஏதோ ஒன்று வாய்ப்பே இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷனில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அந்த வறட்சியான அனுபவத்திலே கர்த்தர் ஆறுகளை புரண்டோடு செய்வார். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா கேட்கணும், தேவனிடத்தில் கேட்கணும். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. முதலாவதாக உங்களுடைய வாஞ்சை நிறைவேற நீங்கள் தாகமாக இருக்கணும். ரெண்டாவதாக சாத்தியமே இல்லாத ஒரு காரியத்தை தேவன் சாத்தியமாக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவரை கேட்க வேண்டும். ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எனக்கு சாத்தியமாக்கும் ஆண்டவர் என்று கேட்க வேண்டும். அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை, பல வருடங்களாக பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் மாற்றமும் வரவில்லை. எப்பொழுது அவள் தேவனுடைய சமூகத்தில் கேட்டாலோ அவளுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாயிற்று. அந்த பகுதியை நீங்கள் ஒரு ப்ராட் பிக்சரோட நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். வருஷம் கூட அன்னாள் பண்டிகைக்கு போவா தேவாலயத்திற்கு. ஆனால் அவள் போய் பண்டிகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான்னு ஜெபம் பண்ண மாட்டான். ஃபஸ்ட் டைம் அன்னாள் பண்டிகைக்கு போகலை, வருஷம் பண்டிகைக்கு போவா. அவங்க கணவர், அவருடைய முதல் மனைவி, அவங்க பிள்ளைங்க, ரெண்டாவது மனைவி எல்லாருமே பண்டிகைக்கு போகிறாங்க. ஆனால் பண்டிகைக்கு போய் அந்த பண்டிகையை கொண்டாடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனால் முதல் முறை அவன் என்ன செய்கிறான்னா தேவனுடைய சமூகத்தில் அழுது ஜபிக்கிறா. கேட்டா கர்த்தர் அவருடைய வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினார். இதுதான் வித்தியாசம். எல்லாருமே சபைக்கு வரோம், ஆனால் ஏன் சில பேருக்கு நடக்குது, ஏன் சில பேருக்கு நடக்கலைன்னா நாம் என்ன நினைப்போம், ஏன் அவருக்கு தெரியாதா, நான் கேட்டால் தான் கொடுப்பாரா, நான் கேட்காம கொடுக்க மாட்டாரா? அவருக்கு எல்லாமே தெரியுமே, அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு கேட்க கூட சோம்பேறித்தனமாக இருந்தால் ஏன் அவருக்கு கொடுக்கணும்? ஒரு விஷயத்தின் மேலே உங்களுக்கு உண்மையாகவே அது வேண்டும் என்கின்ற வாஞ்சி இருந்தால் நீங்கள் கேட்பீங்க. கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போது சில நேரங்களை பார்க்கும்போது சில வீட்டில் சில பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய சாப்பாடு வேணும் ஆனால் கேட்கவே மாட்டாங்க, அவங்களே கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க. சரி அதை விடுங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம்னா ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு ரொம்ப உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் யோசிக்கிற அளவு அவருக்கு டைமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு சர்ச் ஃபங்க்ஷனுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. சொந்தக்காரங்க வரும்போது எங்கள் வீட்டில் தான் அப்படி நடக்குமா, இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்கள் அப்படி தான் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். எப்படின்னா வரும்போதே பிளான் பண்ணி வருவாங்க, ஒரு வாரம் இருக்கலான்னு பிளான் பண்ணி வருவாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாவது நாளே நான் போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நம்ம ஏன் போகிறீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது என்னன்னு தெரியல. வரும்போதே நான் ஒரு வாரம் இருக்க போகிறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு வரல, தப்புன்னு கிடையாது. அவங்க வரும்போது ரெண்டாவது நாள் நான் போகிறேன் அப்படின்னு பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிப்பாங்க, ப்ளீஸ் உட்காருங்க சொல்லணும். அப்புறம் மூணாவது நாள் நான் போகிறேங்க அப்படின்வாங்க. ஏங்க போகிறீங்க, இன்னும் 2 நாள் அங்கே சண்டே முடிச்சுட்டு போங்க அப்படி சொல்லணும். ஆனால் பிளானே என்னென்னா அவங்க 6 நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி ஒரு வரட்டு கௌரவமாக நினைப்பாங்க. அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடத்துக்கு போனேன்னா நான் 3 நாள் இருக்க போகிறேன் சொல்லிட்டு வரதில்ல, தப்புன்னு கிடையாது. இப்போ எல்லாரும் வந்தாங்க. வரும்போது ஒரு எனக்கு அண்ணன் முறையாக 2 பேர் சின்னானா நான் ஊருக்கு அழுத்தானா அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அப்பால அப்படியா, ரைட், ஓகே, ஆட்டோ கூப்பிடுங்க, போய் டிக்கெட் எடுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னாரு. அவங்க இப்படியே நிற்கிறாங்களா, அவங்க தலையை சொல்லிடுறாங்க. ஏன்னா நாளைக்கு போகலான்னு இருக்கிறோம். அவர் உனக்கு என்ன பைத்தியமா, போகிறதா இருந்தால் போ, இருக்கிறதா இருந்தால் எதுக்கு அது மாதிரி எல்லாம் பேசுகிற அப்படின்னு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில் இருக்கிறவங்க கூட காணப்படுறாங்க. தேவஜனமே, நீங்கள் எல்லாரும் கூட புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்திற்காக ஒரு ஏக்கமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கு. எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. அன்னாளுடைய வறண்ட வாழ்க்கை மாறினது எப்பொழுது தெரியுமா? அவள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது.
இந்த நாளிலே நாமும் கூட ஒரு வறட்சியான ஒரு அனுபவத்திலே காணப்பட்டால் தேவனிடத்தில் கேளுங்க, தேவன் அதை மாற்றுவாராக. மூன்றாவதாக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். இது மூன்றாம் வாக்குத்தத்தம். கர்த்தர் அதை நமக்கு சொந்தமாக்குவாராக. தேவன் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நான் விசுவாசிக்கின்றேன், இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் சொல்லுங்கள், என் மகனை என் மகளை கர்த்தர் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆவினால் என் பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என் பிள்ளைகளை நிரப்புவீராக என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த மாதத்தில் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி உங்கள் பிள்ளைகள் மேல் இருப்பதென்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறேன். தேவ ஆவி நம்மில் இருந்தால் என்ன நடக்கும்? அவர் நம்மை வழிநடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேலே இறங்கினபடினால் இயேசுவானவரை வனாந்திரத்திற்கு வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்யும்படியாக ஆவியானவர் வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். நான் உங்கள் பிள்ளைகள் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்ல வருகிறார் தெரியுமா? நான் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த ஒரு வாக்குத்தத்தம் எவ்வளோ மேன்மையான தெரியுமா? எவ்வளோ காலம்தான் வந்துட்டு என் பசங்களை நான் வழி நடத்தணும் ரொம்ப ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. கர்த்தர் கையில் விட்டால் அவரே உங்களுக்கு பிள்ளைகளை வழி நடத்துவார். அதை தான் சொல்லுகிறார், என் ஆவியை உன் பிள்ளைகள் மேல் ஊற்றுவேன், நான் அவர்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு பகுதி வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 41 அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்தபடியினாலே அவன் தரிசனங்களை காணவும் அந்த சொப்பனங்களை விவரிக்கவும் ராஜாவுக்கு அடுத்த நிலைமைக்கு போகவும் தேவனுடைய ஆவி அவனை வழிநடத்தினது என்று நாம் பார்க்கின்றோம். இதனாலே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, உம்முடைய ஆவி என் பிள்ளைகள் மேல் இருப்பதாக. அவ்வளவுதான், ரொம்ப ஜெபம் பண்ண வேண்டாம். இந்த ஒரு வார்த்தையில் எல்லாம் அடக்கமாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் சந்ததி மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய ஆவி என் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் ஊற்றப்பட்டபடினாலே அவன் மற்றவர்களிடம் விசேஷித்தவனாக இருந்தான். ஆவியானவர் அவனை வழிநடத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவர் எவ்விதமாக தேவனுடைய ஆவியானவர் வழிநடத்தினாரோ அவனமாக உங்கள் பிள்ளைகளை கூட தேவன் வழிநடத்த வேண்டும் என்றால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளைகளுக்கு சொந்தமாக்குவதாக, என் பிள்ளைகள் மேல் நம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்கிறார் என்றால், அவர் வழிநடத்துவதற்காக தேவ ஆவியை ஊற்றுவது மாத்திரமல்ல, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வாதம் என்றால் போஷிப்பு. உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நான் சந்திப்பேன், அவர்களை நான் ஆசீர்வதித்து வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் பகுதி வாசிக்கும் பொழுது ஏசாயா 58:11 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது ஆசீர்வாதமாக காணப்படுகிறது, போஷிப்பாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சந்ததிக்கும் உங்கள் சந்தானத்திற்கும் கர்த்தர் தன்னுடைய ஆவியை ஊற்றி தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக, அவர்களை வழிநடத்துவாராக, அவர்களை போஷிப்பாராக. இந்த 3 வாக்குத்தத்தங்கள் கூட உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் சொந்தமாக வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரனாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், நான் வாஞ்சிக்கின்றேன். கர்த்தர் உங்களுடைய தாகத்தை இந்த மாதத்திலே தீர்ப்பாராக. வறண்டு போன உங்களுடைய அனுபவத்திலே கர்த்தர் புதிய காரியத்தை துளிர்க்க செய்வாராக. 3வது, உங்கள் பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆசீர்வாதமும் காணப்படுவதாக. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 3 வாக்குத்தத்தங்கள் நான் உளமாற நான் விசுவாசிக்கின்றேன். அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் இந்த 3 வாக்குத்தத்தங்களை எனக்கு சொந்தமாக்குவாராக. நீங்களும் கூட விசுவாசிக்கணும். என்னுடைய தாகம் என்னவோ, நான் எதற்காக ஏக்கமாக இருக்கிறேனோ, கர்த்தர் அந்த ஏக்கத்தை இந்த மாதத்திலே தீர்க்க வேண்டும். நீங்கள் மறக்காதீங்க, நம்மக்கிட்ட இருக்க ஒரு பெரிய வியாதி என்னென்னா, நான் இப்பொழுது கூட சாயங்காலத்தில் பெத்தல் சர்ச்லேருந்து யாராவது நான் பார்த்தேன்னா முதல் கேள்வி நான் கேட்குறது, இன்றைக்கி என்ன பிரசங்கன்னு கேட்பேன்.
பிரசங்கத்தை சொல்லுன்னு சொல்லுவேன். அவங்க கரெக்டாக சொல்லணும் என்கிட்ட. நான் எதுக்காக நான் வந்துட்டு உனக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குது, உனக்கு மறந்து போச்சுன்னா நீ எப்படி ஆசீர்வாதம் பெற முடியும்? இது தானேப்பா உங்களுக்கு ஆகாரமே. இதை நீங்கள் தியானம் பண்ணும் பொழுது தானே அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இங்கே மட்டும் உங்களுக்கு வந்துட்டு புல்லரிக்கிற கூஸ்பம் மூமெண்ட் கொடுத்துட்டு உங்களை வெளியில் போக சொல்லிட்டா அதில் என்ன இருக்குது? இப்போ நிறைய சபையில் நிறைய இடத்துல போனீங்கன்னா வந்துட்டு ஃபயர் 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 பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்க. எல்லோரும் தப்பான்னு கை கட்டுவாங்க. அதுக்கு வெளியில் போகும்போது என்னடா ஆச்சு, ஒன்றுமே ஆகும், ஒன்றுமே புரியாது, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. இதில் நமக்கு வேண்டியது வசனத்தை உங்களுக்கு தெளிவாக போதித்தால் அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இயேசுவானர் எங்கேயாவது கூட வந்துட்டு ஃபயர் ஃபயர்னு சொன்னாரா? சொன்னால் நீங்கள் எனக்கு ரெஃபரன்ஸ் காட்டுங்க. இயேசு எங்கேயுமே கூட ஃபயர்னு சொல்லலை. பெற்றுக்கொள்ளுங்க சொன்னது இறக்கீழே தொப்புக்குன்னு கீழே விழு விட்டாருன்னா விழவே இல்லை. விழுந்தவங்களை தூக்கி நிறுத்தினாரே தவிர யாரையும் கீழே விழ செய்யலை. இது வரைக்கும் நான் கூட வந்துட்டு எல்லாரும் கீழே பிடிச்சி தள்ளுன்னு நான் நினைக்கவே இல்லை. விழுந்தவர்களை தூக்கி நிறுத்தினார். அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தை நீங்கள் புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டாலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்களுக்கும் நீங்களும் அநேக சாட்சிகளை சொல்லுவீங்க. இந்த நாளில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் தாகமாக இருந்தால், தேவன் மேலே தாகமாக இருந்தால் உங்களுடைய எல்லா தாகத்தையும், ஆவிக்குரிய தாகம், சரீர பிரகாரமான தாகம், இல்லை என்றால் எதிர்காலத்தை குறித்ததான தாகத்தை கர்த்தர் தீர்ப்பாராக. இரண்டாவதாக, வறட்சியான ஒரு வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்பிக்கை இல்லாத சூழல் உங்களுக்கு காணப்படுமாயின் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த வறட்சியை மாற்றி அவருடைய நதியினாலே மறுபடியும் புதிய காரியத்தை துளிர்க்க செய்வாராக. மூன்றாவதாக, உங்கள் பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவி, அவருடைய வழிநடத்துதல் காணப்படுவதாக. தேவ ஆசீர்வாதம் என்கின்ற போஷிப்பு உங்கள் சந்தானத்தின் மேல் காணப்படுவதாக. நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆவி இருப்பதாக, என் பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக ஜெபம் பண்ணணும். சரி, இந்த 3 வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேலர்கள் தேவன் சும்மா கொடுத்துட்டாரா? வாங்கப்பா 3 வாக்குகள் டேக் இட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டாரு? இல்லை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் எங்கே பிரசங்கம் கேட்டாலும், யார் உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொன்னாலும், அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லலைன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளணும். ஏதோ உங்களுக்கு நல்லா வந்துட்டு பாலிஷ் பண்ணுறாங்க, ஐஸ் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். பைபிளில் தகுதியே இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கிருபையாக கொடுக்குற, இலவசமாக கொடுக்குற ஒரே ஒரு காரியத்திறமை ரட்சிப்பு தான். அது மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் எந்த தகுதியும் வேண்டாம், ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு சொன்னால் கொடுத்துருவார். ஏன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி யாருக்குமே இல்லை. ஆகவே அவர் இலவசமாக கொடுக்குறார். மற்ற எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நீங்கள் சொந்தமாக நீங்கள் உங்கள் தகுதி செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அதிகாரம் முழுச வாசிங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் தான் கொடுக்குறார். நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்கிறார். ஆனால் அதுக்கு தகுதி என்னன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நான் தேவனிடத்தில், ஆண்டவரே இப்போ இதுக்கு செய்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? இந்த வாக்குத்தத்தங்கள் தாகத்தை தீர்க்க நீர் எங்களுக்கு வர வேண்டும் என்றால், வறண்ட நிலத்தை மாற்ற வேண்டும் என்றால், உம்முடைய ஆவி, உம்முடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லும்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு புதிதான ஒரு வேத வசனத்தை நான் வித்தியாசமாக பார்க்க தேவன் கிருபை கொடுத்தார். வாசித்த பகுதியிலே தகுதி இருக்கிறது. மறுபடியும் வாசிப்போம். ஏசாயா 44 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பாருங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இப்போ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தையை நான் வந்து கலர் அடிச்சிருக்கிறேன் பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே அப்படின்னு 3. இப்போது தேவன் வந்துட்டு 3 பேரை பார்த்து சொல்கிறாருன்னா இல்லை, 3 ஒருத்தர் பேர் தான். யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரவேல், இன்னொரு பேர் யெஷூரன். எத்தனை பேருக்கு தெரியுமோ இல்லைன்னு தெரியல, யாக்கோபுவை யெஷூரன் சொல்லுவாங்க. பல வருடங்களுக்கு வந்துட்டு என்னுடைய நிறைய பாஸ்வேர்டு வந்துட்டு யெஷூரன் தான் இருக்கும். புரியுதுங்களா? யெஷூரன் சொல்லி அவனுக்கு இன்னொரு ஒரு நாமம் இருந்துச்சு. யாக்கோபுவை யெஷூரன் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேவன் ஏதோ ஒன்று சொல்ல வர்றார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, யெஷூரனே என்று சொல்லி 3 விதமாக அந்த மனுஷனுடைய பெயரை உச்சரித்து
வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இதனால் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 3 பெயர்களும் கூட ஒரு மனுஷனுடைய 3 வாழ்க்கை நிலைகளாக காணப்படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த 3 பெயர்களும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 3 நிலைகளாக காணப்படுகிறது. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொய் பேசுகிறவன், எத்தன், ஏமாற்றுபவன் என்ற அர்த்தம். இது ஒரு நிலைமை. யாக்கோபுன்னா ஃப்ராடு, பொய் பேசுகிறவன், ஏமாத்துறவன். அவங்க அண்ணனை ஏமாத்தினா, அவங்க அப்பாவை ஏமாத்தினா. யாக்கோபு என்றால் எத்தன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் தேவனுடன் போராடுபவன் என்ற அர்த்தம். தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவன், போராடுகிறவன் அர்த்தம் இஸ்ரவேல். யசூரன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீதிமான், சன்மார்கன் என்ற அர்த்தம். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இதற்காக படிக்கிறவர்களுக்கு தேவன் 3 அவருடைய பெயரை 3 பெயர்களை சொல்லுகிறார் தெரியுமா? நீ யாக்கோபா இருக்கும்போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் பாவியாக, திருடனாக, பொய் பேசுகிறவனாக, ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். அந்த மனுஷன் எப்பொழுது மனம் மாறி தேவ சமூகத்தில் காத்திருந்து நீதிமானாக மாறுகிறானோ அப்பொழுது கர்த்தர் இந்த 3 வாக்குத்தத்தங்களை அவனுக்கு சொந்தமாக்குகிறார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் சொல்றது பாருங்க, யாக்கோபேன்னு ஆரம்பிச்சு கடைசியில் யசூரனேன்னு சொல்லி முடிச்சு தான் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீங்கள் அந்த பகுதி மறுபடியும் வாசிங்க. 44 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறாரு? யாக்கோபே அப்படி ஆரம்பிச்சு கடைசியில் எங்கே முடிக்கிறார்? நான் தெரிந்து கொண்ட யசூரனே அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாரும் பிறப்பில் பாவிகள்ங்க, நம் செயல்களில் பாவிகள். ஆனால் அந்த யாக்கோபின் அனுபவத்திலிருந்து மனம் மாறி இஸ்ரவேல் என்கின்ற தேவ சமூகத்தில் காத்திர அனுபவத்திற்குள்ளாக வந்து கடைசியாக யசூரன் என்கின்ற சன்மார்கனாக நாம் மாறும் பொழுது கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார், வறண்ட வாழ்க்கையை மாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, இப்போது இந்த யசூரன் என்கின்ற அனுபவம் எப்படி வரும்? இது ஒரு காரியம் செஞ்ச உடனே வந்துருமான்னு வராது. யாராவது ஒருத்தர் சன்மார்கனாக ஒரு காரியம் செஞ்சால் மாறிடுவாங்களான்னு மாற முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு காரியம் செய்கிறதுனால சன்மார்கனாக மாறிவிட முடியாது. சன்மார்கனாய் வாழ்வது என்பது அது ஒரு பயணமாக காணப்படுகிறது. அது ஒரு யாத்திரை. நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா யாக்கோபுவை ஒரு வாட்டி கூட தேவன் யசூரன் என்று கூப்பிடவே இல்லை. அவர் பேருங்க, அவர் பேரையே வந்துட்டு கடவுள் ஒரு தடவை கூட கூப்பிடல. எப்போ கூப்பிட்டா தெரியுமா? நம்பால் செத்து போன பிற்பாடு அவங்க சந்ததி கிட்ட சொல்கிறாரு, உங்கள் முப்பிதா யாக்கோபு இருக்கிறன்னு தெரியுமா, அவன் ஒரு யசூரன் அப்படின்னு சொல்கிறார். உயிரோடு இருக்கும் பொழுது அவனை சன்மார்கன் சொல்லலை. ஏன்னா கடைசியில் கூட ஏதாவது ஃப்ராடு தானே பண்ணிட்டான்னா சொல்லலை. செத்து போன பிற்பாடு அவன் சந்ததியை பார்த்து சொல்லுகிறார். மோசையை கொண்டு தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் யசூரனின் சந்ததி என்று சொல்லுகிறார், நீங்கள் சன்மார்கனின் சந்ததியார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அந்த சன்மார்க்கம் என்பது, அந்த நீதியுள்ள ஒரு வாழ்க்கை என்பது ஏதோ நீங்கள் ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் இருந்தால் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. இல்லை என்றால் ஒரு பிரசங்கம் பண்ணால் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஒரு லட்ச ரூபாய் காணிக்க கொடுத்தா நடக்கிற விஷயம் இல்லை. இல்லை என்றால் கர்த்தருக்காக நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டா நடக்கிற சன்மார்க்கம் அல்ல. சன்மார்க்கம் என்பது ஒரு யாத்திரையாக இருக்கிறது. கடைசி வரை போக வேண்டும். நீங்கள் அதை சேர முடியாது. ஆனால் எந்த ஒரு மனுஷன் யாக்கோபின் நிலைமையிலிருந்து மாறி தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் அனுபவத்திற்குள்ளாக வந்து யசூரனாக மாறுவதற்காக பயணப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு தேவன் இந்த 3 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். இன்னைக்கு நான் உங்களிடத்துல வைக்கிற வந்துட்டு ஒரு கேள்வி இதுதான். உங்களால் அந்த யாக்கோபின் அனுபவத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா? இஸ்ரவேல் என்கின்ற தேவ சமூகத்தில் உங்களால் காத்திருக்க முடியுமா? சன்மார்கன் என்கின்ற அந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் போக முடியுமா? அதை சேர வேண்டாம். யாரும் 100% ஹோலியா ரைச்சியஸாக யாரும் இருக்க போகிறதில்லை. ஆனால் அதை நோக்கி பயணப்பட முடியுமா? இன்னைக்கு நான் 10 கெட்ட வார்த்தை பேசிட்டேன், நாளைக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு 5ஆவது பேசுகிறேன், அடுத்த நாள் ஒரு 3ஆவது குறைச்சிக்கிறேன். இப்படி படிப்படியாக நாம் நோக்கி போக வேண்டுமே தவிர இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய கெட்ட சிந்தனை தலையில், நாளைக்கு அதில் கொஞ்சமாவது குறைச்சிக்க பார்க்குறேன். இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுமுகத்திலே யசூரன் என்கின்ற அனுபவத்திற்குள்ளாக பயணப்பட வேண்டும். அதை நாம் அடைவதற்குள்ளாகவே செத்து போயிடுவோம். ஆனால் அந்த பயணத்திலே நீங்கள் ஏறுமுகமாக இருந்தாலே கர்த்தர் உங்களுக்கு இந்த 3 வாக்குத்தத்தங்களை சொந்தமாக கொடுப்பார். எந்த ஒரு மனுஷன் யசூரன் என்கின்ற படிக்கு ஏறி போகிறானோ அந்த மனுஷனுக்கு கர்த்தர் அவர்களுடைய ஏக்கத்தை, விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. உங்களுடைய ஏக்கம், வாஞ்சை, நீங்கள் கடவுளையும்
பக்தியையும் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அற்பமாக எண்ணாதீங்க. நான் உண்மையாக சொல்லுகிறேன், மோசேவுக்கு அற்புதங்கள் செய்த அதே தேவன் அதே பராக்கிரமத்தோடு இந்த நாளில் நம் நடுவே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரோ அதே அதிகாரத்தோடு இந்த நாளிலும் இருக்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அங்கே மோசே இருந்தார், இங்கே யாருமே இல்லை. அப்போ மோசே இருந்தார், ஆனால் அந்த மோசைக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு கிடையாது. ஆகவே தான் இன்னைக்கு அற்புதங்கள் நடக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான என்னன்னா, ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கின்ற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஊழியக்காரர் வந்துட்டு பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கலை, ஒரு பிளம்பர். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதில் என்ன தெரியுமா? நல்லா ஜோம் பண்ணுவார், நல்லா வந்து அந்நிய பாஷை பேசுவார், அவ்வளோதான். சரியாக பைபிள் கூட வந்து அவருக்கு வாசிக்க தெரியாது, நல்லா ஜோம் பண்ணுவார். ஆனால் கர்த்தருக்கு அவர் என்ன ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் ஜோம் பண்ண செத்தவங்களோட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கடைசியாக செத்தவர்களை உயிரோடு எழுப்பின ஒரு ஊழியக்காரர்னா ஸ்மித் விகில்ஸ்வர்த் தான். அவரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து யாரும் செஞ்ச மாதிரி நானும் கேட்கவே இல்லை. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ராடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரீசெண்டாக. ஆனால் ஒரு நாளில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது, உங்கள் மனைவி வந்துட்டு சீக்கிரமாக சாவ போகிறாங்க, 2-3 மணி நேரத்தில் சாவ போகிறாங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் வெளியூரில் இருக்கிறாரு, வரதுக்கே 2 நாள் ஆகும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி என் ஒய்ஃபை எடுத்துக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, எடுத்துக்கோங்க, ஆனால் 2 நாள் நான் வர வரைக்கும் சாகக்கூடாது. நீங்கள் அவர் புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு, யோ நீ மனுஷனாயா, இப்படியெல்லாம் நீ கேட்கலாமான்னு தோணும். என் மனைவி எடுத்துக்கணும் தானே நினைக்கிறீங்க, சரி எடுத்துக்குவேன், நான் அதுவும் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் 2 மணி நேரத்தில் இந்த ஊர்லேருந்து வர முடியாது, 2 நாள் ஆகும், 2 நாள் அந்த உயிரை வைங்க. அதே மாதிரி 2 நாள் கழித்து போனார். அந்த அம்மாவை பார்த்துட்டு சரி ஓகே எடுத்துக்கோன்னு சொன்னு செத்து போயிட்டாங்க. எப்படிங்க இதெல்லாம் நடக்குதுன்னா, இதுதான் வந்துட்டு ஒரு தேவனோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு உறவு. இந்த நாளிலும் தேவன் அற்புதங்கள் செய்வார். இந்த நாளில் கூட வானத்தின் பலகணிகளை திறந்து மன்னாவை வர்ஷிக்க செய்வார், எல்லாமே செய்வார். ஆனால் என்னென்னா, அப்பொழுது இருந்த ஜனங்களுக்கு, பக்தி உள்ளவர்களுக்கு இருந்த நீதி, விசுவாசம், ஜபஜீவியம் நமக்கு இல்லை. ஆகவே தான் இந்த நாளில் அநேக காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்வதே இல்லை. இன்னைக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சிடுறோம். அந்த பாக்ஸ்குள்ளே கடவுள் பண்ணால் போதும் நினைக்கிறேன். இப்போ கூட கர்த்தர் வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய கை குறுகி போகவில்லை, இன்னும் அவர் அற்புதங்கள் செய்கிறவராக தான் இருக்கிறார். உங்களுடைய ஏக்கங்கள் என்னவோ, விருப்பங்கள் என்னவோ, கர்த்தர் இந்த மாதத்திலே அது பெரிய காரியமாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க அல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி புதிய காரியத்தை அவர் துவக்குவாராக. இது 2வது வாக்குத்தத்தம். நம்பிக்கை இல்லாத ஒரு வறண்ட நிலத்தை அவர் மாற்றுகிறார் என்றால் என்ன தெரியுமா? நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றி அவர் புதிய காரியத்தை துவக்குவார். 3வதாக உங்கள் பிள்ளைகளை போஷித்து தன்னுடைய மேலான திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுக்காக முக்கியமாக நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை போஷிப்பாராக, உங்கள் பிள்ளைகள் மேல் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவாராக, அவருடைய ஆவியை ஊற்றுவாராக. நாம் எல்லாருமாக எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். மேன்மையான வார்த்தைகளாக நான் கருதுகிறேன். ஆவியானவர் என் இருதயத்திலே இந்த வசனத்தை வைக்கும் பொழுது நான் தேவனிடத்தில் சொன்ன ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதை எனக்கு தருவீராக. நான் ஆராதனை பொழுதோ எப்பொழுதோ நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், சபைக்கு வருகிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க மாட்டார். கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்கின்ற தாகத்தோடு வருகிறவர்களோடு மாத்திரமே தேவன் பேசுவார். எத்தனை பேர் இந்த நாளிலே இந்த 3 வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று ஜெபம் பண்றீங்க? அக்டோபர் மாதம் முடியும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்பீர்களாக. நான் உங்களுக்கு அநேக அற்புதங்களை சொல்லுகிறேன். அவைகள் எல்லாவற்றிற்கும் எதற்காக சொல்லுகிறேன் தெரியுமா? கர்த்தர் இந்த நாளிலும் அற்புதங்கள் செய்ய வல்லவர் என்பதை உங்களுக்கு காண்பிக்க தான் சொல்லுகிறேன். நான் எவ்வளவு எதிர்பார்த்தேனோ, ₹1 கூட கொடுக்கல, குறைவா கொடுக்கல, சரியாக கொடுக்கிறார். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் அவசரப்பட்டு முன்னாடியும் செய்ய மாட்டாரு, காலதாமதமாக பின்னாடியும் செய்ய மாட்டாரு. அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர்.
நேர்த்தியாக செய்கிற தேவன் அவர். உங்களுடைய தாகத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் தீர்ப்பாராக. ஆவிக்குரிய தாகம், சரீர பிரகாரமான சுகத்திற்காக தாகம், எதிர்காலத்தை குறித்து தான தாகம், எந்த தாகம் இருந்தாலும் கர்த்தர் அதை தீர்ப்பாராக. சாத்தியமில்லாத காரியத்தை கர்த்தர் மறுபடியும் சாத்தியப்படுத்துவாராக. உங்கள் பிள்ளைகள் மேல் அவருடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதமும் இருப்பதாக. ஆனால் தேவன் கேட்கிற கேள்வி எல்லாம் இதுதான், என் பிள்ளைகளே, எத்தனை காலம் நீங்கள் யாக்கோபாய் இருப்பீர்கள்? நீங்கள் யாக்கோபாய் இருக்கும் பொழுதே அவர் உங்களை நேசிக்கிறார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த தாசனாகிய யாக்கோபே, நீ யாக்கோபாக இருக்கும் பொழுதே நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நீ யாக்கோபாய் இருந்தால் போதாது, நீ இஸ்ரவேலாக மாற வேண்டும். உன் பாவங்களை கலைந்தெறிந்து தேவ சமூகத்திலே போராட வேண்டும். அந்த போராட்டம் உன்னை யசூரனாக மாற்றும், சன்மார்கனாக மாற்றும். அப்பொழுது நீ பயப்பட மாட்டாய். தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததி மேல் என் ஆவியும் உன் சந்தானத்து மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். எல்லாருமாக கர்த்தரை நோக்கி பாருங்க, பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாக திரும்பி வருவதில்லை. பேசுகிறவர்கள் மனிதனாக இருந்தாலும் கர்த்தர் தங்களுடைய பிள்ளைகளை மறைத்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களோடு பேசுகிறார். இந்த நாளில் உங்களோடு அவர் தனிப்பட்ட விதத்தில் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேலாக நீங்கள் மாற வேண்டும் எதிர்பார்க்கிறார். எத்தனை காலம் நீங்கள் யாக்கோபாக இருந்து தேவனை ஏமாற்ற நினைப்பீர்கள்? எத்தனை காலம் நீங்கள் எத்தனாக இருப்பீர்கள்? அந்த வாழ்க்கை மாற வேண்டும் அல்லவா? அந்த வாழ்க்கை மாறாவிட்டால் நீங்கள் ஆசீர்வாதங்கள் பெற முடியாதே. இஸ்ரவேலாக மாறுங்கள், யசூரனாக மாறுங்கள். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருமாக இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யாக்கோபு நிலைமையிலிருந்து இஸ்ரவேலாக மாற நான் ஆயத்தம். ஆண்டவரே, இஸ்ரவேலின் அனுபவத்திலிருந்து ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஆனால் சன்மார்கனாக வாழ்வதில்லை ஆண்டவர். அங்குமிகமாக ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பொய் இருக்கிறதப்பா, என்னை யசூரனாக மாற்றும் என்று கேட்போமா? கேளுங்க. என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் எல்லாருமாக தேவ சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். தேவனே, என் தேவனே, என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கிறேன். என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குதான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும்.
என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. பணி செய்திட நான் என்றென்றும் விரும்புகிறேன். அதற்கான தகுதிகளை நீரே தாருமையா. என் ஜீவன் இருக்கு மட்டும் சேவை செய்திடணும். என் ஜீவன் இருக்கு மட்டும் சேவை செய்திடணும். தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும். தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. நான் ஒரு ஊழியக்காரராக நின்று சொல்லுகிறேன், ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல அவர் பலமாய் கிரியை செய்கிறார். இந்த நாளிலே என்னோடு கர்த்தர் பேசின வார்த்தைகள் இவை. நான் ஜெபித்து இந்த இடத்திற்கு கிளம்பி வரும் பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த ஆராதனை முடியும் பொழுது தீர்மானம் எடுக்கிறவர்களை நீ முன்பதாக அழைக்க வேண்டும், முன்பதாக அழைக்க வேண்டும், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இந்த நேரத்திலே நான் உங்களை முன்பதாக அழைக்க விரும்புகிறேன். யாரெல்லாம் கூட யாக்கோபின் வாழ்க்கையிலிருந்து நான் இஸ்ரவேலாக மாறி யெஷூரனாக பயணப்பட ஆயத்தமாக இருக்கிறேன். அக்டோபர் மாதம் முடியும் பொழுது நான் இதே சபையிலே சாட்சியாக நிற்க வேண்டும். என் தாகத்தை கர்த்தர் தீர்க்க வேண்டும். வறண்ட வாழ்க்கை கர்த்தர் செழிப்பாக மாற்ற வேண்டும். என் பிள்ளைகள் மேல் அவருடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், தீர்மானம் எடுக்கிறவர்கள், யெஷூரனாக நீங்கள் மாற தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் முன்பதாக வந்து நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம்.
Oh, hallelujah, hallelujah. Oh, hallelujah. Oh, hallelujah. தீர்மானம் எடுக்கிறவர்கள் மாத்திரம் வாங்க. நம் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைகள் இவை. ஓ ரபா பாபா ஷக்கர லபௌதா. வந்தவர்கள் எல்லாரும் கூட கண்களை மூடி சித்தம் போல் என்னை நடத்தும் என்று நாம் பாடுவோமா? ஓ ரபா பாபா ஷக்கர லபௌதா. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்று வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியனே என் இயேசுவே. நம்ம எல்லாருக்காக சாமக்கள் ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே எங்கள் தாகத்தை தீர்ப்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஏக்கத்தையெல்லாம் நிறைவேற்றுகிறவரே ஸ்தோத்திரப்பா. எங்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றியப்பா. ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே நீர் நிற்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எதர்ச்சியாக நாங்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்களப்பா. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் ஆண்டவரே. நாங்கள் தரித்திரமாக இருப்பதை, நாங்கள் வியாதியோடு இருப்பதை, நாங்கள் துன்பத்தோடு இருப்பதை, நாங்கள் அழுகையோடு இருப்பதை, நாங்கள் துக்கமாக இருப்பதை ஒரு நாளும் எங்கள் தகப்பன் விரும்புகிறது இல்லையப்பா ஆண்டவரே. யாக்கோப்பினுடைய வாழ்க்கையில பயம் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது ஆண்டவரே, நடுக்கம் இருந்தது ஆண்டவரே. வாழ்க்கையை முடிந்து போன நிலைமை மத்தியில ஆண்டவரே தன் வாழ்க்கையை உண்மையாய் உம்முடைய சமூகத்திலே ஒத்துக்கொண்டாரப்பா ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலும் கூட ஆண்டவரே தேவனிடத்திலிருந்து எங்கள் ஏக்கங்கள் தீர்க்கப்படணும்னா, எங்கள் வாஞ்சைகள் தீர்க்கப்படணும்னா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் வறட்சிகள் மாற்றப்படணும்னா, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் தேவ வழிநடத்தணும் வரணும்னா ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் எங்களுடைய குறைகளை ஒத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் குறைகளை மன்னிங்கப்பா, எங்களுடைய மாயமாலங்களை மன்னிங்கப்பா, எங்களுடைய தடுமாற்றங்களை மன்னியும் தேவனே. உம்மை நேசிக்கிறோம், அதே சமயத்தில் உலகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோம், அதே சமயத்தில் ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் தள்ளாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஐயா ஆண்டவரே, என் கால்கள் சறுக்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீர் ஆண்டவரே. இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவரே பாவம் செய்யாதபடி, தேவனுக்கு விரோதமாக நாங்கள் நடக்காதபடி கர்த்தர் எங்களை பாதங்களை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தருக்காகவே, கர்த்தருக்காகவே, தேவனுக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. யாக்கோப்புடைய வாழ்க்கை போல, இஸ்ரவேலுடைய அனுபவத்தை போல தேவனோடு போராடி, தேவனிடத்திலே காத்திருந்து, தேவ சமூகத்தை வாஞ்சித்து இருந்தால் ஆண்டவரே ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை
ஈஸ்வரனா எங்களை மாற்றுவீர் ஆண்டவரே. இந்த 3 பகுதியிலே நாங்கள் சரியா இருந்தால் எங்களை உயர்த்த, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை மேன்மைப்படுத்த உமக்கு தடையே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை கூட நீங்க பார்த்து சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, எங்கள் தாகத்தை தீர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கள் ஏக்கத்தையெல்லாம் நான் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில வறட்சியை மாற்ற போகிறீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்பி உம்மை விசுவாசித்து ஆண்டவரே, தன் பாரங்களை உம்முடைய சமூகத்தில் சொன்ன அன்னாளை போல அவருடைய கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தீங்கப்பா. வறட்சி அடைந்த அவருடைய கற்பத்தை ஆண்டவரே, ஆண்டவர் பிள்ளையின் தாட்சி, பிள்ளையினுடைய சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினால் நிறைப்பினது போல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சிகளை நீர் இன்றைக்கு மாற்றப் போகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சந்ததியும் ஆண்டவரே, நீர் வழிநடத்துகிற பிள்ளைகளாக, நீர் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற ஒரு கட்டத்திற்குள் எங்களை மாற்றப் போகிறதுக்காக நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாஞ்சியை நிறைவேற்ற போறீங்க, எங்கள் வறட்சியை மாற்ற போறீங்க, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு எடுத்த இந்த தீர்மானத்தில் என்றைக்கும் நிலைத்து நிற்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். முன்னாலே நின்று ஆண்டவரை தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த மாதத்திலிருந்து தேவனுடைய நன்மையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய கிரியைகளை வாழ்க்கையில காணட்டும் ஆண்டவரே. என்ன ஏக்கத்தோடு முன்னால வந்து நிற்கிறாங்களோ அந்த ஏக்கம் இந்த மாதத்தை நிறைவேறுவதாக. இங்கு நிற்கிற ஒவ்வொருவரும் இந்த சபையில சாட்சி சொல்லும்படியான பெரிய கிரியைகளை தேவன் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறியா. நீ அப்படி செய்ய போவதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இந்த சபையிலே நீ சாட்சியாய் நிற்க போவதற்காக ஸ்தோத்திரையா. கர்த்தர் அநேக வருஷ வாஞ்சியை, என் ஏக்கத்தை நிறைவேற்றினார், என் வறட்சியை மாற்றினார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லும்படியான சாட்சிகளாய் சாட்சியின் தூண்களாய் இந்த அருஞ்சன் சர்ச்சிலே மாற்றுவீராக ராஜா, மாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே, நிச்சயமாய் செய்ய போகிறீர், அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உண்மை உள்ளவர்களாக, நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக, நாங்கள் சன்மார்க்கம் உள்ளவர்களாக, நீதிமான்களாக, நீதியில் நிலைத்திருந்து கர்த்தரை பின்பற்றுவர்களாய் நாங்கள் தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை, தொடர்ச்சியான ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, தொடர்ச்சியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை, தொடர்ச்சியான ஜெப வாழ்க்கை, தொடர்ச்சியான வேத வாசிப்பு, தொடர்ச்சியான கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய எங்களுக்கு ஒரு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் யார் எங்களுக்கு உண்டு? பூமியிலே உம்மை என்று எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. யாக்கோபின் அனுபவத்திலிருந்து இஸ்ரவேலாக, யெஷூரனாக நாங்கள் கடந்து வர தேவன் கிருபை தருவீராக. இந்த மாதம் தாகத்தோடு இருக்கிறவர்களுடைய தாகத்தை தீர்ப்பீராக. வறண்ட நிலங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்கள் பிள்ளைகள் மேலும் ஆவியும் ஆசீர்வாதத்தை மூச்சுவீராக. ஆண்டவரே, அங்கிள் என்ன ஜெபித்தாரோ அவைகள் எல்லாம் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சபைக்கும் சொந்தமாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாய்க்கு செய்வீராக. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாகவும், சமாதானமாகவும், நிம்மதியாகவும், ஆரோக்கியமாகவும், ஆசீர்வாதமாகவும், பாதுகாப்பாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர், அவருடைய வருமானம் மருத்துவமனைக்கு அவசிய வீண் செலவுகளுக்கு போகாமல் இருக்க தேவன் கிருபை தருவீராக. அவர்களுடைய சம்பாதித்தை அவர்களே சாப்பிட தேவன் கிருபை தருவீராக. அவங்களுடைய பயணங்களில் தேவன் கூட இருப்பீராக. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக, குழப்பங்கள் மாறுவதாக, புதிய காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக, மனமகிழ்ச்சியோடு காணப்பட தேவன் கிருபை தருவீராக. சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் பாதுகாப்பும் செல்வ செழிப்பும் பரத்துக்குரிய நல்ல ஈவுகளினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று சொல்லிக்கிறோம்.
பிரிந்து செல்கிறோம். பிரியாத தேவன் நீர் எங்களோடு இருப்பீராக. நாமம் உயர்த்தப்படட்டும். எங்கள் ஆண்டவரும் அருமரட்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் விசேஷமாக இந்த நாளில் தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா. யேசுவின் தேவன் உங்களோடு இருந்து இந்த மாதம் வழி நடத்துவாராக. இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்தலும் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக.